Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard maths chapter 8 exercise 8.3 problem number 9 பாப்போம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு பையில் 5 சிவப்பு நிற பந்துகள் 1 by 1 நம்ம எழுதிரலாம். 5 சிவப்பு நிற பந்துகள் இல்லையாமா? அப்போ இந்த இடத்துல 5 சிவப்புனா ரெட் நம்ம கொடுத்துக்கலாம். 5 சிவப்பு நிற பந்துகள், 6 வெள்ளை நிற பந்துகளும், அப்போ 6 ஒயிட் இல்லையாமா? 6 ஒயிட். ஓகே, 6 வெள்ளை நிற பந்துகளும், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 7 பச்சை நிற பந்துகளும், அப்போ 7 பச்சைன்னா நம்ம க்ரீன் கொடுக்கலாம் ஜி. ஓகேம்மா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 8 கருப்பு நிற பந்துகளும் உள்ளன, அப்போ இந்த இடத்துல 8 கொடுத்துக்கலாம் பிளாக். ஓகேம்மா, அதாவது 5 ரெட் பால்ஸ், 6 ஒயிட் பால்ஸ், 7 க்ரீன் பால்ஸ், 8 பிளாக் பால்ஸ் இருக்குது. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சமவாய்ப்பு முறையில் பையிலிருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. அந்த பந்து வெள்ளை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வெள்ளை, செகண்ட் ஆப்ஷன் கருப்பு அல்லது சிவப்பு, தேர்ட் ஆப்ஷன் வெள்ளையாக இல்லாமல், லாஸ்ட் ஆப்ஷன் வந்து வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவுகளை காண்க. இங்கிலீஷில் பார்த்துடலாம். A bag contains 5 red balls, 6 white balls, 7 green balls and 8 black balls. One ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is white, black or red. Third option not white, last option neither white nor black. ஓகேம்மா, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம n of s என்னங்கிறத எழுதலாம். இப்போ எத்தனை பால் மொத்த டோட்டல் பாலை நம்ம கவுண்ட் பண்ணும்போது 5 + 6 + 7 + 8 இல்லையாம்மா? அதாவது n of s ஈக்குவல் டு 5 + 6 + 7 + 8. அப்போ என்ன வரும் நமக்கு 10, 11, 18, 20, 26 இல்லையாவா? அப்போ n of sங்கிறது நம்ம டோட்டல் எல்லா கலரையும் மிங்கல் பண்ணும்போதும் அப்போ மொத்த பந்துகளின் எண்ணிக்கை வந்து நமக்கு 26 இருக்குது n of s. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கலாம் ஏ, ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஒயிட் பால்ஸ். ஓகேம்மா, அதாவது வெள்ளை நிற பந்துகளாக இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. நம்ம 4 கலரில் ஒயிட் பாலை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கோம், ஒயிட் பால் வந்து நமக்கு எத்தனை இருக்குது 6, அதை நம்ம போட்டுக்கலாமா? அதாவது வெள்ளை நிற பந்து நமக்கு 6 இருக்குது, எழுதிக்கலாம் 6 ஒயிட் பால்ஸ். ஓகேவா? அப்போ நமக்கு n of s என்ன வரும், சாரி n of a என்ன வரும், n of a னா இதோட கவுண்ட் மொத்தம் எத்தனை பால் 6 இல்லையா? 6ன்னு போட்டுக்கலாம். இது வந்து ஈவெண்ட். ஓகேவா? நிகழ்ச்சி. மீனிங் புரியுதாமா? ஏங்கிறது ஈவெண்ட் நிகழ்ச்சி, அதில் என்ன வருங்கிறத எழுதியிருக்கும். இதற்கான நிகழ்தகவு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒயிட் பால்ஸ். இதில் தான் நம்ம p of a ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ கொடுத்தோம் இல்லையா? ஸோ நம்ம ஏன்னு எழுதலாம். ஃபார்முலா என்னது, n of a by n of s. அப்போ n of a என்னமா நமக்கு 6/26 கட் பண்ணலாம் இல்லையா? இப்போ 3/2 கட் பண்ணலாம் 1/3, அதாவது 3/30. இதை நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் பிளாக் ஆர் ரெட் பால்ஸ். ஓகேம்மா, அதாவது பிளாக் பாலாக இருந்தாலும் அது அந்த பிங்கிற ஈவெண்ட்ஸில் வரும், ரெட் பாலாக இருந்தாலும் நமக்கு பிங்கிற ஈவெண்ட்ஸில் வரும். அப்போ பிளாக் பால்ஸ் எத்தனைமா இருக்குது, நமக்கு பிளாக் வந்து 8 இருக்குது இல்லையா? அப்போது நம்ம அந்த 8 எழுதிக்கலாம். இதில் 8 பிளாக் பால்ஸ் பின்னு எழுதிக்கலாம். அடுத்து நமக்கு ரெட் பால்ஸும் எலிஜிபிள் இந்த பிங்கிற செட்டில் நமக்கு வரும். ரெட் பால் எத்தனை இருக்குது 5, அப்போ நம்ம அதையும் நம்ம போட்டுக்கலாம். அப்போ எத்தனை பால் இருக்குமா, 5 ரெட் பால்ஸ். அப்போது பிங்கிற செட்டில் மொத்தம் 8 பிளாக் பால்ஸ், 5 ரெட் பால்ஸ் இருக்குது. அப்போ 2 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், n of b ஈக்குவல் டு 5 + 8 + 8 + 5 ஈக்குவல் டு என்ன வரும் 13 நமக்கு வரும். ஓகேவா? இது வந்து ஈவெண்ட். இதற்கான நிகழ்தகவு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு p of getting black or red balls. இப்போ p of இது நம்ம bன்னு எடுத்ததுனால நம்ம p of b எடுக்கலாம். ஃபார்முலா n of b by n of s. n of b நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 13 டிவைடட் பை n of sங்கிறது நம்ம 26. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு, நமக்கு 1/2 நமக்கு கிடைக்கும் இல்லையா? இதுதான் நமக்கு செகண்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர். இனி தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். தட்ஸ் சிங்கிறது. தேர்ட் ஆப்ஷன் நம்ம சி நேம் கொடுக்கலாம். சிங்கிறது என்னன்னா ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் நாட் ஒயிட் பால்ஸ், அதாவது ஒயிட் பாலாக நமக்கு இருக்கக்கூடாது, அதுதான் மீனிங். அதாவது நமக்கு ஒயிட் பால் இருக்கக்கூடாது. அப்போ 4 கலரில் ஒயிட்டை தவிர மீதி எல்லாம் நம்ம எழுத போகிறோம். அப்போ நமக்கு என்ன எழுதலாம், ஒயிட் நம்ம எழுதக்கூடாது. அப்போ நம்ம ரெட் பால் எழுதலாமா? ரெட் பால் எழுதலாம், அதை எழுதிக்கலாம். அப்போ 5 ரெட் பால் இருக்குது நமக்கு. அடுத்து ஒயிட் எழுதக்கூடாது. அடுத்து க்ரீன் பால் நம்ம எழுதலாம். இப்போ க்ரீன் பால் எத்தனை இருக்குது நமக்கு 7 க்ரீன் பால்ஸ். அடுத்து பிளாக் பால்ஸ் நம்ம எழுதலாம். பிளாக் பால்ஸ் எத்தனைமா இருக்குது நமக்கு 8 பிளாக் பால்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம கவுண்ட் எழுதலாமா? அப்போ சிங்கிற செட்டில் மொத்தம் எத்தனை பால் இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ n of c ஈக்குவல் டு டோட்டல் கவுண்ட் 5 + 7 + 8, 5 + 7 + 8. அப்போ நமக்கு என்னமா வரும், n of c ஈக்குவல் டு 15, 20 இல்லையாம்மா 20 வரும்.
இப்போ நம்ம இதற்கான ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு எழுத போகிறோம். பி ஆஃப் கெட்டிங் இதே லைனை நம்ம அப்படி எழுதிக்கலாம், நாட் ஒயிட் பால். ஓகேம்மா, கெட்டிங் நாட் ஒயிட் பால்ஸ். அப்போ பி ஆஃப் சின்னு கொடுத்துக்கலாம். ஃபார்முலா என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். ஓகேவா, என் ஆஃப் சி நமக்கு என்ன கிடச்சிருக்கு 20. 20 பை என் ஆஃப் எஸ்ங்கிறது என்னது 26. இப்போ நம்ம 2 டேபிளால் கட் பண்ணலாம். 10 பை 13. 2 டேபிளால் கட் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே கட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்படி விட்டுடலாம். ஓகேம்மா, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். லாஸ்ட் ஆப்ஷனு என்ன கேட்டிருக்காங்க, டிங்கிறது நேம் கொடுத்துக்கலாம். டிங்கிறது என்னது, ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் நெய்தர் ஒயிட் நார் பிளாக். மீனிங் என்னம்மா, நெய்தர் நார் அப்படின்னா என்னென்னா அதுவும் இருக்கக்கூடாது இதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து நெய்தர் நாரோட மீனிங். அப்போது வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு நம்ம எழுத போகிறோம். ஸோ ஒயிட் கலர் பாலையும் நம்ம டச் பண்ணக்கூடாது, பிளாக் கலரையும் நம்ம டச் பண்ணக்கூடாது. ஓகேம்மா, அதை தவிர்த்து எழுதலாம். அப்போது பிளாக், தட் இஸ் ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட். ஓகேம்மா, அப்போ நம்ம ஒயிட் எழுதணும். அப்போ ரெட் எழுதலாம் இல்லையா, ரெட் எத்தனை இருக்குது 5 ரெட் பால்ஸ். அடுத்து ஒயிட் எழுதக்கூடாது, க்ரீன் பால்ஸ் எழுதலாம் இல்லையா, நமக்கு எத்தனை இருக்குமா 7 க்ரீன் பால்ஸ். ஓகே, இப்போ நம்ம பிளாக் எழுத முடியாது, ஒயிட் எழுத முடியாது. இப்போ நம்ம என் ஆஃப் டி எழுதலாம். என் ஆஃப் டினா டோட்டல் கவுண்ட் 5 + 7 ஈக்குவல் டு என்னமா வரும் 12. ஆமாம் 12. ஓகே, இப்போ இதற்கான ப்ராபபிலிட்டி நெக்ஸ்ட் லைனில் எழுதலாம். P of getting neither white nor black balls. அப்போ இதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி P of D equal to N of D by N of S. N of D நமக்கு என்ன கிடைச்சது 12 இல்லையா, 12 by N of Sங்கிறது என்னமா 26. இப்போ நம்ம 2 டேபிளால் கொடுக்கலாமா, 6 by 13. ஓகேம்மா, இதை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். ஓகேம்மா, அவ்வளோதான்.